ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான். காவேரி வந்து விஜய் வீட்டுக்கே போயிடுறாங்க. இப்போ இருக்க விஜய் வீட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஏற்கனவே இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் அம்மா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அண்ட் இன்னும் நீங்கள் அவங்கள வந்து கோவப்படுத்துகிற மாதிரியே சில விஷயங்கள்லாம் பண்ணால் இன்னும் தானே அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க அந்த வெறுப்பு கோவம்லாம் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து நீங்கள் எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுமே காவேரி சொல்கிறாங்க, நான் தான் உங்களுக்கு வேணும் தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னடி கேள்வி இது? அதுக்கு நம்ம காவேரி வந்து நான் தான் உங்களுடைய பொண்டாட்டி அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ தான் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து ஓப்பன் அப் பண்ணிடுறாரு. நீ செகண்ட் டைம் கொடைக்கானல் போன அப்பயே என் மைண்டில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற விஷயம் அப்போ தான் எனக்கு வந்துச்சு. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காவேரி, நீ என் கூடவே இருந்துற அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், கொடைக்கானலுக்கு செகண்ட் டைம் வந்து நம்ம மேடம் கோச்சுக்கு போகும்போது தான் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்குமே பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த ஃபைனலி விஜய் வந்து இன்னைக்கு ஓப்பன் அப் பண்ணிட்டாரு. அந்த லவ் வந்து எப்போவோ விஜய்க்கு வந்துடுச்சு அப்படின்ற விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு ஃபைனலி. பிகாஸ் எப்பவுமே வந்து இன்டைரக்டாக அவர் வந்து சொல்லியிருக்காரே தவிர்த்து நேராக ஐ டு ஐ பார்த்து அவருடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது இல்லையா? அதை வந்து காவேரி ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு விஜய் அவரோட வாயாலேயே நீ இல்லாமல் இருக்க முடியாது காவேரி, எனக்கு அப்போவே நீ தான் என் பொண்டாட்டி, நீ உன்னை விட்டு வேற உன்னை விட்டு இருக்கும்போது தான் எனக்கு என்னென்னமோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. ஸோ மேடம் கன்னத்தில் கையை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் பிரவீன் சார் சொன்னால் அந்த கை சீன் வரும் போல். ஸோ நேற்று நான் ப்ரிடிக்ட் பண்ண லிஸ்ட்டில் இந்த விஷயம் இல்லவே இல்லை. மேபி அந்த பிரவீன் சார் ஷேர் பண்ண அந்த கையை ஹோல்ட் பண்ணியிருக்க சீன் வந்து இதுவாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு அழகான ப்ரோமோ விஜய் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு. இப்போ மேடம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தான் என்னுடைய கொஸ்டின், உங்களுடைய கொஸ்டின் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஸோ ப்ரோமோ பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை